آمنت بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله والبعث بعد الموت لا إله إلا الله آمنت بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر. سبحان الله وبحمده سبحان الله العظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. وقال تعالى أيضا: وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறியவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்றாட வாழ்வில் துஆ பிரார்த்தனைகளின் மகிமை என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள். அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நன்றாக அவதானிக்குமாறு முதற்கண் உங்களுக்கு அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு பல்வேறு இடங்களிலிருந்து பல தொலைவுகளுக்கு அப்பால் உங்களுடைய பொன்னான நேரங்களையும் பணங்களையும் செலவழித்து அல்லாஹுவுக்காக வேண்டி தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த இடத்திலே நீங்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. உங்களுடைய இந்த நற்பணியை ஏற்று அங்கீகரிப்பானாக. நாம் நாடளாவிய ரீதியிலே சுமார் 40 இளைஞர்கள் வரை வருவார்கள் என்று மதிப்பீடு செய்தோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கிட்டத்தட்ட சுமார் 30 பேர் அளவில் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இளைஞர்களாக. அதற்கு மேலதிகமாக தாயிகளாக, ஆலிம்களாக, மார்க்கத்திற்கு பணி செய்யக்கூடிய சகோதரர்களும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து அவர்களால் முடியுமான உபதேசங்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அத்தனை அன்பான உள்ளங்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடைய அறிவிலும் ஆயுளிலும் பறக்கச் செய்வதோடு இந்த சத்திய சன்மார்க்கத்திற்கு என்றென்றுமே பாடுபடக்கூடியவர்களாக, கஷ்டப்படக்கூடிய உழைப்பாளிகளாக அந்த அத்தனை அன்புக்குரிய உள்ளங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்றும் சந்தோஷமாக இந்த இடத்திலே நான் பிரார்த்தனை செய்தவனாக, மாஷா அல்லாஹ் 40 பேர் என்று சொன்னால் சுமார் 30 பேர் வந்திருக்கின்றீர்கள் என்றால் 175% வரவு காட்டுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ்.
இதை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய இது போன்ற நிகழ்ச்சிகளிலே 100க்கு 100 அல்லது 100க்கு 90 வீதமாக ஆக்குவதற்கு நாங்களும் முயற்சி செய்கின்றோம். வந்திருக்கக்கூடிய நீங்களும் ஏதோ உங்களுடைய நண்பர்கள் வராமல் இருந்திருக்கலாம், விடுபட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்தவர்கள், சகோதரர்கள், உங்களோடு அன்றாடம் புழங்கக்கூடியவர்கள், அவர்களையும் நீங்கள் எதிர்காலத்திலே அரவணைத்து அன்பாக இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து வருமாறும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் வேண்டிக் கொள்கின்றேன். கண்ணியமான வாலிபர்களே, இந்த இளமை பருவம் என்பது மிக முக்கியமான பருவம். நாங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு பருவம். நாம் விரும்பியதை செய்வதற்கு ஒரு துணிவை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு வயதுதான் இந்த இளமை. அதை நாங்கள் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் கழிக்க கூடாதா? அல்லாஹ் எதிர்பார்த்த பிரகாரம் எங்களுடைய அந்த இளமை பருவத்தை நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாதா? அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இந்த உரையிலே இளைஞர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதில் காட்டக்கூடிய பொடுபோக்கு சம்பந்தமாக மிகவும் தேர்வு செய்து எடுத்த ஒரு தலைப்பு தான் இது. சமகாலத்திலே மிக மிக அவசியமான ஒரு தலைப்பு. அன்றாட வாழ்வில் பிரார்த்தனைகளின் மகிமை. மனித வாழ்வை எடுத்துக்கொண்டால் அவனிலே நிறைய பலவீனங்கள் காணப்படுகின்றன. அவன் பிறருடைய உதவி தேவைப்படக்கூடியவனாக வாழ்கின்றான். அதே போன்று எம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு மிக கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. அதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு வழிதான் இந்த பிரார்த்தனை. பிரார்த்தனைகள் மூலமாகத்தான் எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் களைந்து எங்களுடைய கோரிக்கைகளில் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வை நாங்கள் அழைத்து பிரார்த்திப்பதன் மூலம் அவற்றை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியான், நான் படைத்த மனிதன் என்னை பற்றி நபியே உங்களிடத்தில் கேட்டால், சூரத்துல் பக்ரா 186வது வசனத்திலே கேட்டால் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் மிக அருகாமையில் இருக்கின்றேன். ஒவ்வொரு அடியானுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அருகாமையிலே நான் இருக்கின்றேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், அவன் என்னை அழைத்து பிரார்த்திக்கின்ற போது, என்னோடு பேசுகின்ற போது, மனம் விட்டு என்னோடு கதைக்கின்ற போது நான் அவனுடைய கோரிக்கைகளுக்கு பதிலளிப்பேன். ஃபல்யஸ்தஜீபு லி, அதற்காக வேண்டி அவர்கள் எனக்கு செய்ய வேண்டிய பிரதி உபகாரம் என்ன தெரியுமா? அவர்களும் எனக்கு பதிலளிக்க வேண்டும், அவர்கள் எனக்கு கட்டுப்பட வேண்டும், நான் சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த உலகத்திலே எடுத்து நடக்க வேண்டும், நான் ஏவக்கூடிய அமைப்பிலே அவர்கள் வாழ வேண்டும், என்னுடைய திருப்தியை பெறக்கூடிய அமைப்பிலே அவர்கள் இந்த உலகத்திலே கடமையாற்ற வேண்டும். எனவே அடியார்களே, ஃபல்யஸ்தஜீபு லி, நீங்கள் எனக்கு பதிலளிப்பீர்களாக என்று அல்லாஹ் அழகாக வேண்டிக் கொள்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்யுமினு பி, நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். என்னால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசம் கொள்ள வேண்டிய விஷயங்களை விசுவாசம் கொள்வதோடு என்னையும் நீங்கள் ரப்பாக எண்ணி விசுவாசம் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். லஅல்லஹும் யர்ஷுதூன், அப்போது நீங்கள் நேர்வழி அடைந்தவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அழகாக அருமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களோடு முழு மனிதர்களோடும் பேசுகின்றான். இது இளைஞர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வசனம். அதே போன்று சூரா காஃபிர் 60வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். உங்களுடைய ரப்பு உங்களுக்கு சொல்லுகின்றான், என்னை நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்காக நான் பதிலளிப்பேன். என்னை அழைத்தால் நான் பதிலளிப்பேன். யார் சொல்வது? என்னுடைய வார்த்தையா? என் தாய் தந்தையுடைய வார்த்தையா? இல்லை, ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை. நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். ஆனால் நாம் அழைக்கின்றோமா? அழைக்கின்ற விஷயத்திலே நிறைய பொடுபோக்குகள் செய்கின்றோம். தொழுகைக்கு பின்னர் கையேந்தக்கூடிய இளைஞர்கள் மிகவும் குறைவானவர்களாக இருக்கின்றார்கள். காலையில் எழுந்ததிலிருந்து மாலை இரவாகி நாங்கள் தூங்க சென்று படுக்கைக்காக சென்று வலது கையை வலது கன்னத்திலே வைக்கின்ற வரைக்கும் எங்களுக்கு பிரார்த்தனைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன, துஆக்கள் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றன. நபிகளாருடைய சுன்னாவிலே ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அது மரணிக்கும் வரைக்கும் எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த எல்லா விஷயங்களையும்
பிரார்த்தனை வடிவிலே அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இவற்றையெல்லாம் செய்வதிலே, பிரார்த்திப்பதிலே அதிகமான இளைஞர்கள் பொழுதுபோக்கு காட்டுகின்றார்கள், ரொம்பவே பலகீனமாக இருக்கின்றார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தில் தொடர்ந்து சொல்லுகின்றான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். நாங்கள் தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், ஜகாத்து கொடுக்கின்றோம், தான தர்மங்கள் செய்கின்றோம், தஸ்பீஹ்கள் செய்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்வை அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை கேட்பது இருக்கின்றதே, அதுவும் ஒரு இபாதத் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் ஒரு மனிதனிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்தால் ஒரு முறை அல்லது 2 முறை அல்லது 3 முறை நாங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேட்டால் அவன் எரிச்சல் அடைவான், சில பேர் கோபப்படுவான், உங்களுக்கு இதுதான் வேலையா என்று எங்களை விரட்டுவான். ஆனால் எம்மையெல்லாம் படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், உங்களுக்கு தேவையானதை, வேண்டிய விஷயங்களை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள், அது ஒரு இபாதத். அத்ஆ ஹுவல் இபாதா. பிரார்த்தனை இருக்கின்றதே அதுவே ஒரு இபாதத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்று இன்னொரு செய்தியும் வருகின்றது, அத்ஆ முஹுல் இபாதா என்று. அந்த செய்தி பலவீனமான செய்தியாக அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடோடு காணப்படுகின்றது. ஆனாலும் அதனுடைய கருத்து சரியானது. பிரார்த்தனை என்பது வணக்க வழிபாடுகளுடைய மூளை என்று சொன்னார்கள். எந்த ஒரு வணக்கத்தை நாம் செய்தாலும் அதிலே ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார். மார்க்கம் கற்றுத் தருகின்றது. தொழுகின்றோமா, நோன்பு நோக்கின்றோமா, எதுவாக இருந்தாலும் என்ன ஒரு வணக்கத்தை செய்தாலும் அதிலே பிரார்த்தனை வருகின்றது. எனவே அந்த செய்தியினுடைய கருத்து சரி. அதிலே இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசைகளிலே முரண்பாடுகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அறிஞர்கள், ஹதீஸ் துறை இமாம்கள் அந்த பிரார்த்தனை என்பது வணக்க வழிபாடுகளின் மூளை என்ற அந்த விஷயத்திலே முரண்படுகின்றார்கள். இதை ஒரு செய்தியாக நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த கருத்து சரியானது. எனவே அந்த இபாதத் இருக்கின்றதே, இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, எவர்கள் இந்த துஆ பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த இபாதத் சம்பந்தமாக என்னை வணங்குவதிலிருந்து அவர்கள் ஒதுங்கி நிற்கின்றார்களோ, பெருமை அளிக்கின்றார்களோ, அல்லாஹ்விடத்தில் நாம் எதை கேட்பது, நாம் வேண்டியதை சாதிக்கலாம் என்ற கோணத்திலே செல்லுகின்றார்களோ, சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக, இழிவுபடுத்தப்பட்டவர்களாக மறுமையிலே நரகத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லுகின்றார். எனவே அன்பான இளைஞர்களே, பிரார்த்தனை என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காலையிலே எழுந்ததிலிருந்து முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தூக்கத்திலிருந்து, தூக்கம் என்ற அந்த சிறிய மௌத்திலிருந்து எங்களை விழித்தெழச் செய்த அந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அந்த துஆ எங்களில் எத்தனை பேருக்கு பாடம்? அல்லது பாடமாக இருந்தாலும் நாம் சரியாக ஒவ்வொரு நாளும் கண்டினியூவாக தொடர்ந்து ஓதுகின்றோமா மறக்காமல்? இல்லை, ஷைத்தான் மறக்கடித்து விடுகின்றான். தூக்கத்திலிருந்து எழுந்த உடனேயே முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். மரணம் என்ற சிறிய தூக்கத்தில் இருந்து அல்லாஹ் எங்களை உயிர்ப்பித்தானே, அவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அவன் பாலே நாங்கள் எல்லாம் மீளக்கூடியவர்கள் என்ற அழகான பிரார்த்தனையோடு சிறிய மௌத்திலிருந்து எழுந்ததன் பின்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக சுபஹ் தொழுகைக்கு நாங்கள் தயாராக வேண்டும். அல்லது அதற்கு முன்னர் நாங்கள் எழும்பக்கூடியவர்களாக இருந்தால் இரவு தொழுகைக்காக நாங்கள் தயாராகி, வித்ரை இஷாவுடைய நேரத்திலே தொழவில்லை என்று சொன்னால் அந்த நேரத்திலே வித்ர் தொழுது விட்டு நாங்கள் தயாராக வேண்டும். அதே போன்று இன்னொரு துஆவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் எனக்கு ஆரோக்கியத்தை தந்தான். ஃபீ ஜஸதி, என்னுடைய உடம்பிலே ஆரோக்கியத்தை தந்தான். வரத்த அலைய ரூஹி, என்னுடைய ரூஹை எனக்கு திருப்பி தந்தான். நாங்கள் மரணிக்கின்ற போது எங்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகின்றது என்பது எம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், எல்லோருடைய உயிரும் கைப்பற்றப்படுகின்றது. யாருக்கு அல்லாஹ் வாழ்வை அஜலை போட்டு வைத்திருக்கின்றானோ அவர்களுடைய உயிரை அல்லாஹ் திருப்பி கொடுக்கின்றான். எவர்களுடைய அஜல் முடிந்து விடுகின்றதோ அவர்களை அல்லாஹ் தூக்கத்திலேயே கைப்பற்றி விடுகின்றான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இந்த வசனங்கள் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஓதி இருக்கின்றீர்களா?
அதனுடைய மொழிபெயர்ப்பை நீங்கள் படித்திருக்கின்றீர்களா என்று கேட்டால் அதிகமானவர்கள் இல்லை என்று சொல்லுவார்கள், அல்லது நான் மறந்து விட்டேன் என்று சொல்லுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி, என்னுடைய உயிரை எனக்கு திருப்பி தந்தான். வஅதின லஹு பிதிக்ரிஹி, அவனை ஞாபகம் செய்வதற்காக அவன் எனக்கு அனுமதியும் தந்து விட்டான். ஏன் ரூஹ் திரும்பி தரப்பட்டு விட்டது, இதற்கு பிறகு அவனை நாங்கள் ஞாபகம் செய்ய வேண்டும், தொழ வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும் என்ற 2 அழகான பிரார்த்தனைகளோடு நாங்கள் எங்களுடைய நாளின் துவக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, வாலிபர்களே, அப்படி நாம் செய்கின்றோமா? நிறைய பேர் பொடுபோக்கு செய்கின்றோம். வளர்ந்தவர்களும் தான், வாலிபத்துக்கு புதியவர்களாக இருக்கக்கூடியவர்களும் தான். எனவே இன்றிலிருந்து சரியாக இந்த பிரார்த்தனைகளோடு எங்களுடைய நாளின் துவக்கத்தை நாம் எல்லாம் ஆரம்பிப்போமா? இன்ஷா அல்லாஹ். பேசுங்க. இன்ஷா அல்லாஹ். துஆ பாடம் இல்லாதவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். துஆ புத்தகம் எங்களுக்காக உங்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. இது பெருமதியான ஒன்று. இதை பற்றியும் நான் இதிலே சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும்? துஆ, 2 துஆக்களையும் ஓதிவிட்டோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டோம். தொழுகைக்காக நாங்கள் தயாராக வேண்டும். என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு என்ன செய்யறது? சொல்லுங்க பாப்பா. உதவி செய்யறதுக்கு இப்ப தயாராகணும். அதுக்கு முந்தைய என்ன செய்யறது? தெரிஞ்சவன் கைவசத்துங்களேன். அப்ப சொல்லுங்க பாப்பா. பிஸ்மில்லான்னு சொல்லி உதவி செய்ய உண்டு. வா, அவங்க சொல்றாங்க மாஷா அல்லாஹ் கோத்திலா. முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? பாத்திரத்துக்குள்ள அல்லது தெப்ப திறக்கிறதுக்கு முன்னாடி 2 கைகளையும் 3 முறை நாங்க என்ன செய்யணும், அல்லது 2 முறை என்ன செய்யணும்? கழுவிக்கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல வருது, இது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவையில் அவர் தூங்கின பிறகு அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த கை எங்க இருந்தது, என்ன கோணத்துல, எப்படி இருந்தது என்பதை அவர் அறிய மாட்டார். எனவே வுது செய்வதற்கு முன்னால் 2 கைகளையும் முதலாவது கழுவிக்கொள்ள வேண்டும். துஆ ஓதிட்டோமா, அடுத்ததாக 2வது ஸ்டெப் என்ன செய்யணும்? கையை நாங்க கழுவோம். இப்படி நாங்க செய்யறோமா? அதுல வாலிபர்களுக்கு மத்தியில பொடுபோக்கு நடக்குது. அதுக்கு பிறகுதான் ஓட்டமாவடி கிளை அமீர் சொன்ன அந்த பகுதி, அல்லது நாங்க கவா ஹாஜத், தூங்கி எழுந்த உடனே தானே கேட்டது. ஆராய்ச்சி சொல்லுங்க. மூக்க சீர்றது அது ஒதுவோட உள்ளதுதான். அது அந்த ஹதீஸ் இப்படி வருது. எப்படின்னு சொன்னா, மூக்க சீர்னா ஷைத்தான் வெளியேறான்னு வருது. இன்னொரு இடத்துல அந்த ஹதீஸ் குறிப்பாக்கப்பட்டு வருது, உது செய்யும் போது நாங்க நாசிக்கு செலுத்தி சீர்ற நேரம் ஷைத்தான் வெளியேறான்னு வருது. அப்படி 2 ஹதீஸ் வார நேரம் அதுக்கு தான் நடைமுறை இருக்கும். பொதுவானது குறிப்பானது வந்தால் குறிப்பான ஹதீஸுக்கு தான் நடைமுறை இருக்கும். அதான் அதனுடைய விஷயம். சரியா? ஹதீஸ் இருக்குது, அந்த நடைமுறை ஒதுவுல நாங்க செய்யற நேரம் ஷைத்தான் வெளியாகிறோம். அப்போ நாங்க கையை கழுவிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அதுக்கு பிறகுதான் நாங்க பாத்ரூம், மலசல கூடங்கள் சென்று எங்களுடைய அந்த இயற்கை கடன்களை நிறைவேற்றி விட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? கைய மண் அடிச்சு கழுவோம். பூமியிலே கையை இப்படி தேய்ப்பார்கள். நாங்க என்ன செய்யறோம்? பூமியில லேசா வச்சு எடுக்கிறோம். அது இல்ல சுன்னா. தரையில கையை தேய்க்கணும். தரையில தடவுவார்கள். இப்படி இப்படி வச்சு எடுக்கிறது இல்லை. சும்மா சாட்டுக்கு லேசா 4 விரல் தான் படுது. அப்படி கையை அப்படியே தேய்ப்பார்கள். இது இந்த பிள்ளைகள் நடக்குது. இதெல்லாம் நீங்க சரியா அவதானிச்சு இதுக்கு பிறகு அதே மாதிரி செய்யணும். இந்த ஒரு நியத்தை வைங்க. ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்னவென்று சொன்னால், தொழுகையை நிலைநாட்டக்கூடிய, நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை தோற்றுவிப்பதும்,
நபிகளாருடைய சுன்னாக்களை எப்படி நபித்தோழர்கள் அணுவாக பின்பற்றி மரணித்தார்களோ அதே போன்று சுன்னாக்களை உறுதியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமினுடைய குறிக்கோள். இந்த ரெண்டு விஷயமும் சரியாகிட்டு சொன்னா எல்லாமே சரியாகும். அப்ப சுன்னாக்கள் நாங்க முடியுமான அளவுக்கு செய்யறோம், அதை உயிரோட்டம் உள்ளதாக சரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுத்தந்தார்களோ அந்த அமைப்புல நாங்க செய்யும். அப்போ எங்களுடைய இயற்கை தேவைகளை முடித்துவிட்டு வந்ததன் பின்னால் ஒரு முறை நாங்க என்ன செய்யணும், கையை தரையில தேய்த்து கழுக வேண்டும். அதன் பிறகு நாங்க உது செய்யணும். உது செய்யற நேரம் பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பித்து உதுவுடைய உறுப்புகளை இந்த கையிலிருந்து வலது கையுடைய மணிக்கட்டிலிருந்து நாங்க ஆரம்பிக்கும். வலது கையை அதாவது 3 முறை அழகாக கழுவ வேண்டும். அது உது சம்பந்தமான ஒரு பயிற்சி நெறி ஒன்று இருக்கு. இன்ஷா அல்லாஹ் லுஹர் தொழுகை நெருக்கின மாதிரி அது சகோதரர் அப்துல்லா அவங்களால உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப அந்த நேரத்துல நாங்க நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சீரும் போது எங்களுடைய மூக்கின் துவாரங்களில் தூங்கி இருந்த ஷைத்தான் வெளியேறாங்க. ஒரு ஷைத்தான் எங்களுக்கு நாங்க படுக்கைக்காக செல்லுகின்ற போது எங்களுடைய தலைகளிலே 3 முடிச்சுகளை போட்டு விடுகின்றான். ஒவ்வொரு முடிச்சை போடுகின்ற போதும் அவன் சொல்லுகின்றான், அலைக்க லைலுன் தவீல், உனக்கு நீண்ட இரவு, இந்த நீண்ட இரவு இருக்கிறது. படுக்கக்குள்ளேயே அந்த முடிச்ச அப்படி இந்த மாதிரி சொல்லித்தான் அவன் போடுறான். அலைக்க லைலுன் தவீல், உனக்கு நீண்ட இரவு இருக்கின்றது என்று சொல்லி 3 முடிச்சுகள் போடப்படுகின்றது. முதலாவது முடிச்சு நாங்கள் எழுந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய அந்த 2 துஆ, அந்த துஆக்களை நாங்கள் ஓதுகின்ற போது அவிழ்க்கப்படுகின்றது. இரண்டாவது முடிச்சு உது செய்ததன் பின்னால் அவிழ்க்கப்படுகின்றது. மூன்றாவது முடிச்சு ஃபஜ்ர் தொழுகையை நாங்கள் ஜமாஅத்தாக தொழுததன் பின்னால் அவிழ்க்கப்படுகின்றது. அதன் பிறகு அவர் அன்றைய காலை பொழுதிலே மிகவும் ஆரோக்கியமானவராக உற்சாகம் உள்ளவராக அந்த காலை பொழுதை அடைவார். இது நடக்கவில்லை என்று சொன்னால் அவர் ஒரு சோம்பேறியாக காலை பொழுதை அடைகின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். காலை பொழுது உற்சாகமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 3 பிரார்த்தனைகளோடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் எங்களுக்கு அவசியம். ஷைத்தானுடைய 3 முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த 3 முக்கிய கடமைகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த பிரார்த்தனைகளை ஓத வேண்டும். எங்களுடைய உயிரை திருப்பி தந்ததற்காக வேண்டி அதன் பிறகு உது செய்ய வேண்டும். அதன் பிறகு தொழ வேண்டும். அந்த 3 முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படுகின்றது. ஜமாஅத்தாக தொழ வேண்டும் ஆண்கள். அதன் பிறகு அவர்கள் உற்சாகமான காலை பொழுதை அடைவார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது. இப்படி துஆவோடையே நாங்க ஆரம்பிச்சுட்டோம் சொன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான காலை பொழுதாக மாறிடும். இதே மாதிரி அந்த துஆக்கள் முடியாது அன்பான வாலிபர்களே. ஃபஜ்ர் தொழுகைக்கு முடிஞ்சதன் பிறகு ஜமாஅத்தாக தொழுத கையோட எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை இன்னும் விக்ர் செய்வோம். அல்லாஹு அக்பர் உரத்த குரலிலே நாங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். தொழுகைக்கு பின் ஓதக்கூடிய அந்த விக்ர்கள் என்ற அந்த பட்டியலுக்கு அவைகள் வருகின்றன. அப்ப அந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்ற விஷயத்துல வாலிபர்கள் முதல் வயோதிபர்கள் வரை அல்லது அதற்கு இடைப்பட்ட தரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் பொடுபோக்கு செய்றீங்க. ரொம்ப மெதுவா நீங்க அல்லாஹு அக்பர்னு சொல்றீங்க. ஆனா மற்ற சகோதரர்கள் வெளியிலேருந்து வருவாங்க, இந்தியாவில இருந்து பாகிஸ்தான்ல இருந்துலாம். அவங்களோட நீங்க பயணிச்சு பாருங்க. அதை எப்படி சத்தமாக அவங்க முடியும் வரைக்கும், ஆயத்துல் குர்சி வரும் வரைக்கும், குர்ஆன ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சத்தம் போட்டு ஓத இயலாது, அந்த பிரார்த்தனை வரும் வரைக்கும் அவர்கள் சத்தம் போட்டே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹு அக்பர்னு சொல்லி சத்தமா சொல்லணும் அந்த பிரார்த்தனை. அஸ்தக்ஃபிருல்லாஹ், தொழுகையில தவறுகள் விட்டிருப்போம். 3 முறை இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் சொல்லி 3 முறை. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். சத்தமா சொல்லணும். ஆனா எல்லாருமே மெதுவா தான் சொல்றோம். சத்தமா போன் கதைக்கிறோம், சத்தமா சண்டை பிடிக்கிறோம், சத்தமாக எவர்களுக்கு முன்னால் அமைதியாக அன்பாக ஆதரவாக பாசத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த பெற்றோர்களுக்கு முன்னால் மிக கடுமையாக நாங்கள் கதைக்கிறோம்.
அல்லாஹ்வை சத்தமிட்டு வாழ்த்துவதற்கும் பெருமைப்படுத்துவதற்கும் சோம்பேறிகளான நிலையிலே குரலை உயர்த்த தகுதியற்றவர்களாக, தைரியம் இல்லாதவர்களாக ஒவ்வொரு தொழுகையினுடைய பொழுதையும் நானும் நீங்களும் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த பலவீனம் இந்த இளைஞர் நிகழ்ச்சியோடு முற்று பெற வேண்டும். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆழ் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். இதுதான் சரியான சுன்னா. இப்படித்தான் சத்தமிட்டு அந்த திக்ர்களை நாங்கள் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, அருமையானவர்களே, நேசத்துக்குரிய வாலிபர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த பலவீனத்திலிருந்து விடுபட்டு சொல்லப்பட்ட இந்த உபதேசத்தின் பிரகாரம் அந்த திக்ர்களை நாங்கள் சொல்லுவோம். அதுல ஏராளமான திக்ர்கள் இருக்குது. அவைகள் இந்த புத்தகத்தில் அழகாக ஆதாரங்களோடு சஹீஹான செய்திகளாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வாலிபர்களும் மனநமிட வேண்டும். அதிகமான வாலிபர்களுக்கு தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அந்த துஆ பிரார்த்தனைகள் தெரியாது. அல்லாஹ் அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வரக்கூடிய 2-3ஓட ஒரு 30 செகண்ட் அல்லது 45 செகண்ட் மிஞ்சி போனா ஒரு நிமிஷத்தோட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் எழுந்து சென்று விடுகின்றார்கள். நான் பல கிளைகளுக்கு செல்லுகின்றேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒவ்வொரு கிளைகளிலே செல்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. செல்லக்கூடிய அந்த நிலைமையிலே நான் இருக்கின்றேன். அந்த முஸ்லிம்களோடு அந்த பிள்ளைகளோடு பேசுகின்றேன், கதைக்கின்றேன். அவர்களுடைய செயல்பாடுகளையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். அவைகளை திருத்துவதற்கான களம்தான் கண்ணியமான வாலிபர்களே, உங்கள் அனைவரையும் நான் நேசிக்கின்றேன். இவைகளை நீங்கள் ஆழ் மனதிலே நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாலிபர்கள் ஒரு நிமிஷத்தோட எழும்பிட்டு போயிடுறாங்க. ரொம்ப கவலையாக இருக்கு. இதுல தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அந்த அவுராதுகள் திக்ர்கள் இருக்கின்றனவே, அதை நாங்கள் அழகாக நிதானமாக சப்தமிட்டு ஓதினால் வெறுமனே 5 நிமிடங்கள் மாத்திரம்தான் பிடிக்கும் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? பெரிய ஒரு நேரம் பிடிக்காது, 10 நிமிடம் கூட செல்லாது, 5 நிமிடம் தான் பிடிக்கும். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு 5 நிமிடத்தை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் செலவழிக்கக்கூடிய இலசுகளாக நாம் மாறக்கூடாதா? அருமையானவர்களே, வாசத்துக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுக்காக ஒவ்வொரு ஜமாஅத்து தொழுகைக்கு பிறகும் 5 நிமிடங்களை நாங்கள் செலவழிப்போம். துஆ மனனம் இல்லாதவர்கள் துஆ புத்தகத்தை பெற்றுக்கொண்டு அவைகளை நீங்கள் இன்றிலிருந்தே நீங்கள் பாடமாக்குங்கள். ஏனென்றால் எனக்கும் உங்களுக்கும் எதிரியாக இருக்கக்கூடிய இந்த கைபேசி இருக்கின்றது, இது என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்நாளிலே அதிகமான நேரங்களை வீணடித்து விடுகின்றது. இதனை 5 நிமிடம் தகவல் அறிவதற்காக செல்லுவோம் என்று பார்த்தால் 15 நிமிடத்திற்கு பிறகுதான் வெளியே வர வேண்டிய ஒரு நெருக்கடியிலே, தர்ம சங்கடத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பக்குவமாக இதை யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுக்கே இப்படி பெரிய சோதனை என்று சொன்னால், எதற்கு எடுத்தாலும் கைபேசிகள் தான் என்னுடைய வாழ்க்கை என்று இருக்கக்கூடிய உங்களால் ஒரு மணித்தியாலம் சென்றாலும் இதிலிருந்து மீண்டு வர முடியாது. எனவே இதற்கு நாங்கள் சற்று முற்றுப்புள்ளி வைத்து, அதாவது குறைவாக இதனை நாங்கள் பாவிக்க வேண்டும், யூஸ் பண்ண வேண்டும். எனவே இதனை விட என்னையும் உங்களையும் நாளை மறுமை நாளையிலே வெற்றி வாகை சூடக்கூடியவர்களாக ஆக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கக்கூடிய இந்த துஆ புத்தகம், அன்றாட பிரார்த்தனைகளின் பொட்டலமாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இந்த தொகுப்பு நூலில் இருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. தேர்ந்தெடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரு பெருமதியான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய துஆக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மனனம் செய்து நாங்கள் பாடமாக்க வேண்டும். நான் கேட்கின்றேன் அன்பான வாலிபர்களிடத்திலே, நாங்கள் நிறைய விஷயங்களை பேஸ்புக்கிலே படிக்கின்றோம், யூடியூபிலே நாங்கள் பல உரைகளை கேட்கின்றோம், பல நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் இந்த புத்தகத்தை ஆரம்பத்திலிருந்து முன்னுரையிலிருந்து இறுதி வரைக்கும் உங்களிலே வாசித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? கையை உயர்த்த முடியுமா? பெரிய ஆட்களா இருந்தாலும் உயர்த்துங்க. இந்த புத்தகத்தை, சின்ன புத்தகம், இத ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் பாடமாக்க தேவையில்லை, வாசிச்சிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய வாலிபர்கள் கையை உயர்த்த முடியுமா? நம்மட தாய் இர்ஷாத் சார் வாசிச்சிருக்கிறாங்க, அவங்க வாசிப்பாங்க. அதே போன்று பெரியவங்களும் வாசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் எந்த வாலிபர்களும் தஅவா களத்திலே முன்னணியில் இருக்கக்கூடிய வாலிபர்களாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் வாசிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய அந்த பலகீனத்துடைய உச்சகட்டம். ஆனால் எங்களுடைய வீடுகளிலே இருக்கின்றது இந்த புத்தகம். ஏதோ
பாவனைக்கு உகந்த விதத்திலே இருக்கின்றது, அட்டைகள் கிழிந்த நிலையிலே எப்படியோ இருக்கின்றது. ஆனால் அதனை எடுத்து படித்து அது சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் இதுவரைக்கும் சரியாக பார்க்கவில்லை, முழுமையாக நாம் படிக்கவில்லை. இதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகத்தை நாம் முழுமையாக படிப்போமா? அடுத்த முறை இதே நிகழ்ச்சி வந்து உங்களிடத்திலே இதே கேள்வி கேட்கப்படக்கூடிய நேரத்திலே உங்களிலே அனைவர்களும் சேர்ந்து கையை உயர்த்தக்கூடியவர்களாக எங்களுடைய நிலைமை மாற வேண்டும். முதலாவது நம்ம அவசியமானதை தொழுகைக்கு பிறகு உள்ளதை மரணம் செய்வோம். அதுக்கு அடுத்ததாக என்ன செய்வோம்? நாங்க இதை முதல் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிப்போம். காலப்போக்கில் அது எங்களை அறியாமல் என்ன செய்யும்? எங்களை இந்த எல்லா துவாக்களையும் மனம் விட வச்சிரும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பிரார்த்தனைகளோட சம்பந்தப்பட்டது. அப்ப தொழுகையுடைய விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய எல்லா துஆக்களையும் நீங்க பாடமாக்குங்க. சிலருக்கு தொழுகையில ஓதக்கூடிய அத்தஹியாத்து பாடம் இல்லை, தெரியுமா? அத்தஹியாத்து சில வாலிபர்களுக்கு பாடம் இல்லை. அதெல்லாம் மிக கண்டிப்பாக பாடமாக்கணும். பெற்றோர்களும் கவனம் செலுத்துங்க. எல்லா அமீர்மார்களுக்கும் பொறுப்பு இருக்குது. உங்களுடைய பகுதியில இவர்கள் நிகழ்ச்சி முடிஞ்சு போனதுக்கு பிறகு நீங்க இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். அவர்களை தொழுகைய முறையை கற்றுக் கொடுக்கணும். துவாக்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். என்னத்துக்கு நாம் அமீர் இருப்பான? அமீர்மார்கள் என்றால் அவர்கள் மாமூர்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சீர்திருத்தக்கூடியவர்கள், அவர்களை பக்குவப்படுத்தக்கூடியவர்கள், அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு நல்ல விஷயங்களை அடிக்கடி பயிற்றுவிக்கக்கூடியவர்கள். நிறைய பொறுப்பு இருக்குது. வெறுமனே அமீர் என்ற அந்த பொறுப்போடு மட்டும், அந்த வார்த்தையோடு மட்டும் நாம் நின்று விடுவது பொருத்தமல்ல. அப்படித்தான் அதிகமான தலைமைத்துவங்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கின்றது. அமீர் என்றால் யார், அவருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கின்றன என்பதை அமீர்மார்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுக்கு கீழாக உள்ளவர்களை அழகாக நிர்வாகம் செய்ய வேண்டும். விசேஷமாக இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் மிக விரைவாக காவு கொள்ளக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய இலசுகளை, வாலிபர்களை நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். நீங்கள் சரியாக பக்குவப்படுத்தி இருந்தால் இன்று இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்களுக்கு அவசியமே ஏற்பட்டிருக்காது. ஒவ்வொரு கிளைகளிலும் இது போன்று சரியாக கவனம் செலுத்தப்பட்டிருந்தால் இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்களுக்கு தேவையில்லை. என்னுடைய வேலைப்பளு குறைந்து வேற பகுதியிலே நான் கவனம் செலுத்தியிருப்பேன். என்றாலும் அமீர்மார்கள் விடக்கூடிய இந்த பொறுப்போக்குகள் பலவீனங்களின் காரணமாக இந்த ஒட்டுமொத்த வாலிப சமுதாயமும் பிழையான திசையிலே சென்றுவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. எனவேதான் அமீர்மார்களுடைய கூட்டத்திலே வைத்து அமீர்மார்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் நாம் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு அமீர்மார்களும் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த வாலிபர்களை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தொழுகைக்காக சரியாக வருகின்றார்களா? 5 நேரம் துஆக்களிலே கண்ணும் கருத்துவமாக இருக்கின்றார்களா? தொழுகையிலே பிரார்த்தனைகள் எல்லாம் கரெக்டாக இருக்கின்றதா? ஏன்னா புதுசா வளர்ந்து வரவங்களுக்கு தெரியாம இருக்கு. இப்ப 20 தாண்டின இளைஞர்களை பொறுத்தவரை அவங்க எப்படியும் பாடமாக்கி இருப்பாங்க. புதுசா உடன்படிக்கை செஞ்சு இஸ்லாத்துல நுழைறாங்க, 16 வயது பூர்த்தி அடைந்தவர்கள், அவங்களுக்கு எப்படி அரைக்காரவாசி பாடம் இல்லாம தான். இந்த மாதிரி சகோதரர்களுடைய விஷயத்துல, வாலிபர்களுடைய விஷயத்துல எல்லா அமீர்மார்களும் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுகை, அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போவோம், வேலைக்கு போறவங்க வேலைக்கு போவோம். அப்ப வெளியேற நேரம் வீட்டை விட்டு அதுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது. அந்த துவா எல்லாருக்கும் பாடம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பெரும்பாலும் பாடமாக்கி இருப்பாங்க. அதோட இன்னொரு மிக முக்கியமான பிரார்த்தனை இருக்கு. பெருமதி என்று சொன்னா டாப் லெவல் பிரார்த்தனை. யாருக்குமே பாடம் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லா மாஷா அல்லாஹ் 20 கடந்த ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய 4-5 வாலிபர்களை தவிர நான் நம்புறேன் அவங்களுக்கு பாடம் இருக்கும். மற்ற யாருக்குமே பாடம் இருக்காது. வீட்டை விட்டு வெளியேறும் போது வானத்தை பார்த்து ஓதக்கூடிய பெருமதியான ஒரு துஆ. அபூ தாவூத், திர்மிதி, நஸாயி, தபரானி போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய சரியான ஒரு செய்தி. இந்த பிரார்த்தனையோட நாம போனோம்னு சொன்னா பெரிய ஒரு பாதுகாப்பு வலயத்துல நாங்க இருக்கிறோம். முதலாவது ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுட்டோம் சொன்னா, மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஜமாஅத்தாக அந்த ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிற்குள் வந்து விடுகின்றார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைச்சிடும். அதோட பிரார்த்தனைகள் இருக்குது. இதுவும் பாதுகாப்பு அரண், பாதுகாப்பு வலயம். ஒரு முஸ்லிமை அப்படி சூழ்ந்து பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமானதான் இந்த பிரார்த்தனைக்கு. நாங்கள் வழிபடாமல் இருக்க,
ஷைத்தான் எங்களை தீண்டாமல் இருக்க, அதிகம் கோபிக்காமல் இருக்க, பிழையான வழிகளில் நாங்கள் செல்லாமல் இருக்க மிக முக்கியமான பாதுகாப்பு வளையமாகத்தான் இந்த பிரார்த்தனைகள் இருக்கின்றது. அப்போ ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கு, மறந்துட்டேன், காலை துவா. ஃபஜ்ர் தொழுகையை முடிச்ச கையோட தொழுகையுடைய துவாக்களை எல்லாம் ஓதுனதுக்கு பிறகு காலையில ஒரு துவா இருக்கு, அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்க் லில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் முழு பிரபஞ்சமும் அல்லாஹ்வுக்கு உரியவர்களாக காலையை அடைந்தோம் என்று சொல்லி அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து வரக்கூடிய அந்த பிரார்த்தனைகள். அதுக்கு பிறகு அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி என்று வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு இஸ்திக்ஃபார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராங்க. அல் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படுகிறது. பிரார்த்தனைகளின் தலைவன் அல்லது பாவ மன்னிப்புகளின் தலைவன். அதுல உள்ள பாவ மன்னிப்பு இருக்குது, அதை நான் வாசி விளக்கப்படுத்தினா டைம் போதாது. அல்லாஹ்வுக்காக நீங்க படிங்க, இந்த துஆ புத்தகத்துடைய அந்த பாவ மன்னிப்புடைய பொருளை நீங்க கேட்டு பாருங்களேன். எப்படி அல்லாஹ் கிட்ட நாங்க கெஞ்சி கேட்கிறோம், யா அல்லாஹ் நான் ஒரு பாவி, அபூலக பினிஅமதிக, நீ எனக்கு நிறைய அருள் செஞ்சிருக்கிறாய், நான் அதை ஒத்துக்கொள்கின்றேன். அபூலக பிதன்பி, நான் பாவி, நிறைய பாவம் செய்யற அன்றாடம், என்னுடைய தவறுகளையும் நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் நீ என்னை மன்னித்தருள்வாயாக. லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க மாட்டார்னு சொல்லி இடையில உள்ள ஒரு துண்டை நான் சொல்றேன். இப்படி அழகா அல்லாஹ் கிட்ட கெஞ்சி மன்றாடி தௌபா செஞ்சா அல்லாஹ் நம்மளை மன்னிக்காம விடுவானா? வாலிபர்களே, நாங்கள் நிறைய பாவத்திற்கு சொந்தக்காரர்கள், நிறையவே பாவம் செய்கின்றோம். வீட்டிலிருந்து வெளியே இறங்கினால் பாவத்தில தான் முடிக்கும். கடை தெருக்களுக்கு போனால் லட்சம் பாவங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எங்களுடைய பார்வைகள் சுழன்று அடிக்கின்றன தவறான முறையில். யாரும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிக்காத வாலிபர்களாக இருந்தாலும் எல்லோரும் அதிலிருந்து தப்ப மாட்டார்கள் ஒரு கடை தெருக்கு போனா. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, கடை தெருக்குல நீங்க என்டர் ஆகின உடனே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற அந்த துஆவை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. ஓதினால் சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு பாவம் சம்பாதிக்கிறோம். 10 லட்சம் நன்மைகள் எழுதப்படும், 10 லட்சம் பாவங்கள் உங்களை விட்டு துடைத்தெறியப்படும், 10 லட்சம் தரஜாக்கள் அந்தஸ்துக்கள் உங்களுக்கு படித்தரங்கள் உயர்த்தப்படுகின்றன. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாங்க கடை தெருக்களுக்கு போறோம், பஜாருக்குள்ள நாங்க என்டர் ஆகிறோம். எந்த வாலிபராக ஓதுறீங்களா? அருமையானவர்களே, சுஹைல் எலும்பி இடத்த மாத்துங்க, தூக்கம் வரும், நீங்க வாங்க இடத்த மாத்துங்க, எலும்பு. முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, முன்னுக்கு வாங்க. அப்போ இது எவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு துவா. 10 லட்சம்னு சொன்னா கற்பனை பண்ணி பார்க்கலுமா? 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறவங்க. சுபஹானல்லாஹ், 10 லட்சம் நன்மையை அல்லாஹ் எங்களுக்கு அள்ளி தாரான்னு சொன்னா, 5 முறை கடை தெருக்குல போனோம்னு சொன்னா 50 லட்சம்ப்பா. 10 முறை போனோம்னு சொன்னா 1 கோடி நன்மைகள் எங்களுக்கு கிடைக்குது. சுபஹானல்லாஹ், யார் தாரது? எவ்வளவு அந்த ரஹ்மான் எங்கள் மீது இறக்க முடியும். அது மட்டுமா, போனஸாக செஞ்ச பாவம் 10 லட்சம் அளிக்கப்படுது, 10 லட்சம் அந்தஸ்து உயர்த்தப்படுதப்பா. அல்லாஹ்வுடைய அந்த நம்மளுக்கு இங்க உலகத்துல ஓலவல் எழுதுனா அதுல ஒரு அந்தஸ்து கிடைக்கும், ஏலவல் எழுதுனா அதுல இன்னொரு அந்தஸ்து, அதுக்கு போய் கேம்பஸ் முடிச்சு PhD எல்லாம் செஞ்சா அதுல ஒரு அந்தஸ்து. அப்ப நம்ம சமூகத்துல பெரியவரா அல்லாத ஒரு அந்தஸ்து இருக்குது. அது இந்த உலகத்தோட ஒப்பிட இயலாது. அருமையான சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, 10 லட்சம் தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன. இந்த துவா பாடமா? யாராவது கைவசத்துங்க பாப்பா, நான் சொன்ன துவா பாடம் என்று சொல்லக்கூடிய வாலிபர்கள் கைவசத்துக்கு வைக்கப்படாதீங்க. அருமையான சகோதரர்களே, 3 சகோதரர்களுக்கு தான் பாடம். மற்ற ஆட்களுக்கு பாடம் இல்லை தானே? அப்போ ஓத மாட்டீங்க. எவ்வளவு காலத்துல நீங்க வீணடிச்சு போட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில பருவ வயதை அடைஞ்சி 20 வயது 25 கடந்து 30 எல்லாம் பாஸ் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கிறீங்க. எத்தனை வருஷத்தை இந்த நன்மைகள் இல்லாம நீங்க வீணடிச்சு போட்டீங்களே. அரைக்கரவாசி சிலர் வீணடிச்சிட்டீங்களே. 10 லட்சம் நன்மை சம்பாதிக்கிறது ஒவ்வொரு நாள் எங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? அதுதான் சொன்ன அந்த துஆக்கள் இருக்குது, அது ஒரு மகத்தானது. அதனுடைய மகிமையே வரையறுக்க இயலாது. அப்போ காலை துஆக்களை நாங்க ஓதி போட்டு ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போவோம், தொழிலுக்கு போறவங்க தொழிலுக்கு போவோம். போனா பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ்னு நாங்க வெளியேறோம். அந்த மிக முக்கியமான துஆ, அந்த துஆ பாருங்க. வானத்தை பார்க்கணும், சைக்கிள் எடுத்துட்டோமா நிப்பாட்டணும், இல்லாட்டி சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக்கலே மிதிச்சுட்டு போக்கலே வானத்தை பார்த்து ஓதலாம்.
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகின்றேன், அன் அதில்ல நான் சத்தியத்திலிருந்து வழி தவறுவதை விட்டும் பாதுகாப்பு தருகின்றேன், அன் உதில்ல அல்லது என்னுடைய நண்பர்களால், பிறரால், என்னுடைய எதிரிகளால் நான் வழிவெடுக்கப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தருகின்றேன், அவ் அசில்ல இந்த சத்தியத்திலிருந்து என்னுடைய கால் பாதங்கள் சருகுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தருகின்றேன், அவ் உசல்ல அவ வெளியே போற பிள்ளைகள் அப்பதே உள்ள நிகழ்ச்சியில நான் பார்த்தேன், யார் உரையாற்றிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அனுமதி எடுத்துட்டு தான் போகணும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. சரியா? அந்த தவற திருத்திக் கொள்ளுங்க. அப்பதையும் ஒரு பையன் எழும்பி போனாரு எச்சில் உமிழ்வதற்காக. அவங்களுக்கு தெரியாது தானே. அப்ப யாராவது உரையாற்றி கொண்டிருந்தால், ஒரு சபையிலே நாங்கள் இருந்தால், மார்க்க சபை மலக்குமார்கள் எல்லாம் தங்களுடைய ரெக்கைகளை அப்படி விரித்து கொண்டு எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு சபையிலே நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் பூமிக்கு வருகின்றார்கள், போகின்றார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்காவது நடந்தால் உடனடியாக அவர்களுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த இடத்திலே அப்படியே உட்கார்ந்து விடுகின்றார்கள், தங்களுடைய ரெக்கைகளை அவர்கள் தாழ்த்தி விடுகின்றார்கள். அப்படியான முக்கியமான சபையில நாங்க எல்லாம் இருக்கிறோம். அந்த உன்னதமான சபையில இருந்து நாங்க வெளியே போற நேரம் உரையாற்றுவதத்திலே அனுமதி எடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும். எலும்பி இப்படி கையை காட்டினீங்கன்னா அவன் அனுமதி தருவான். இது சாதாரணமாக உலக சபை அல்ல, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சபை. அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. இதுவும் ஒரு சுன்னா. இந்த சுன்னாக்களை நாங்க எங்களுடைய கவனத்தில் எடுக்கணும். அவ் அசில்ல அவ் உசல்ல என்னுடைய கால் பாதங்கள் சத்தியத்திலிருந்து சருகுவதை விட்டும் அல்லது பிறருடைய சூழ்ச்சிகளால் சறுக்க செய்யப்படுவதை விட்டும். நாங்க போவோம், நம்முடைய ஃப்ரெண்டு சொல்லுவான், என்ன ஜமாத்தா நீங்க இருக்கீங்க, என்ன இஸ்லாம் இது, இப்படியா, இதுதான் இஸ்லாம், தவறான விஷயங்களை போட்டு விட்டுருவோம். அந்த நேரத்துல துணிஞ்சி நாங்க அவர்களுக்கு பதிலளிக்கணும். அப்ப அவங்களுடைய பேச்சுகள்ல மயங்கி எங்களுடைய கால் பாதங்கள் சருகிவிடக்கூடாது. அப்ப பாருங்க, வெளியேறி வானத்தை பார்த்து அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கணும். அவளுமே நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. நான் வெளியே போறேன், இனி எப்ப வெளியே வருவேன், ஒண்ணு பின்னேறம் வருவேன் அல்லது அடுத்த தொழுகைக்காக வேண்டி வருவேன், ஏதோ இரவாகி வருவேன். இந்த நேரங்களுக்குள்ளே நான் யாருக்கும் அநியாயம் இழைத்து விடக்கூடாது யா அல்லாஹ். உலமே அல்லது யாரும் எனக்கு அநியாயம் செய்யக்கூடாது, நான் அநியாயம் செய்யப்படக்கூடாது, யாரும் எனக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அஜ்ஹல நான் ஒரு மடையனாக, நிகழ்ச்சியை இங்க கவனிங்க, நான் ஒரு மடையனாக ஒரு அறிவீனனாக வெளியே போற நான் நடந்து கொள்ளக்கூடாது, அல்லது பிறர் என்னை மடையனாக்காமல் நான் நடந்து கொள்ள வேண்டும், பக்குவமாக நான் பிறரையும் அணுக வேண்டும். அது உஜுகள் அலைய பிறர் என்னை அறிவீனமாக என்னோடு நடந்து கொள்ளாத விதத்திலே யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொல்லி நாங்க வானத்தை பார்த்து ஓதுற நபியுடைய சுன்னா. இந்த துவாவை ஓதிட்டு போறோம் சொன்னா எவ்வளவு பெரிய ஈமானிய ஒரு பாதுகாப்போட ஒரு பாதுகாப்பு வளையத்துக்கு மத்தியில நாங்க செல்றோம். அப்ப எத்தனை சோதனைகள், ஃபித்னாக்கள், பெண்களுடைய ஃபித்னாக்கள், சக நண்பர்களுடைய ஃபித்னாக்கள் எல்லாத்துல இருந்து ஒரு பாதுகாப்பை நாங்க என்ன செய்யறோம், எங்களை சூழ போட்டு போட்டு அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு நானும் நீங்களும் வெளியேறுகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா இல்லையா? பாதுகாப்பானா இல்லையா? நிச்சயமாக பாதுகாப்பான். இந்த துவா யாருக்காவது பாட என்று சொல்ற வாலிபர்கள் தயவு செஞ்சு கைவசத்துங்க. இதுல வெக்கப்பட ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரியும் அதிகமானவர்களுக்கு பாட இல்லைன்னு சொல்லி. அப்ப நீங்க கை தூக்குற உண்மை சொல்லி கையை தூக்குங்க. நீங்க கை தூக்காம இருந்தால் நம்மளுக்கு தெரியும் தானே பாடம் இல்லைன்னு சொல்லி. இந்த பெருமதியான துவா எத்தனை பேருக்கு பாடம்? எத்தனை பேருக்கு பாடம்? 1 2 பெரிய ஆள்கள் பாடமாக்கி இருப்பாங்க. பார்த்து மாஷாலா குறைஞ்சது அதையாவது செய்யணும். வீட்டுல இருந்து நம்ம புறப்படுறோம், அப்ப வீட்டுல இருந்து வாசல் படியில இருந்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம், துவா புத்தகத்தை பார்த்தாவது நம்ம ஓதிக்கலாம். அவ்வளவு பெருமதியான துவா. இது உடலுமா, இது எங்களுடைய ஈமானிய பாதுகாப்பு அப்படி இதுக்கு இருக்குது. எங்களுக்கு அநியாயங்கள் செய்யப்படாம நாங்கள் அல்லாஹ்விடத்துல வேண்டோம். நாங்க யாருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அது லுலுமாத்தும் யௌமல் அநியாயங்கள் மறுமை நாளிலே இருள்களாக வரும். நானும் செய்யக்கூடாது அநியாயம், யாருக்கும், எந்த மனிதனுக்கும் செய்யக்கூடாது, எந்த முஸ்லிமுக்கும் செய்யக்கூடாது. அதே போன்று என் மீது யாரும் அடங்கக்கூடாது, நான் பாதிக்கப்படக்கூடாது. எப்படி அழகான துவா! இதெல்லாம் முக்கியமான துவாவா இல்லையா? உங்களுக்காக எவ்வளவு துவா இருக்கு, இதுல இருக்கிற அவ்வளவுமே முக்கியமானதுதான். சில துவாக்களை சும்மா தெளிவு செஞ்சு நான் எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் நீங்க இன்றையிலிருந்தே பாடமாக்கணும். நீங்க பாடம் இல்லையா, துவா புத்தகத்தை பார்த்துட்டு தான் நீங்க தொழிலுக்கு வெளியிறங்கணும். பாடசாலை கல்விக்காக நீங்க செல்லணும். அந்த பாடசாலை கல்வியே உங்களில் அதிகமானவர்களை திசை திருப்பு, தெரியுமா? அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நாம பாடமாக்குமா? இன்ஷா அல்லாஹ். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரம் நெருங்கிட்டு
சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ மிக சுருக்கமாக இந்த துஆ புத்தகம் சம்பந்தமாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், அதையும் நீங்க கவனத்தில் எடுங்க. இந்த துஆ புத்தகம் என்பது ஜமாஅத்துல் முஸ்லிமீனை சமகாலத்திலே உயிர்ப்பித்த மஸ்ஊத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும் சிறந்த ஒரு மனிதர், சிறந்த ஒரு தலைவராக வாழ்ந்து மரணித்தார்கள். யாருமே விரல் நீட்டி குறை சொல்ல முடியாத அளவுக்கு பண்பாலும் செயல்பாடுகளாலும் சிறந்தவர்கள். வெளியிலே சத்தியத்துக்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்களும் வாழ்த்தி அவர்களுடைய பல நூல்கள், நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதியிருக்கின்றார்கள். விரும்பி விரும்பி படிக்கக்கூடிய புத்தகங்களை எழுதியவர்கள். அவர்களுடைய தாய்மொழி உருது மொழி. அதனால் உருது மொழி பேசக்கூடிய ஒரு 30-40 கோடி அல்லது 50-60 கோடி பேருக்கு அது பிரயோசனமாக இருக்கும். அந்த உருது மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுதான் இந்த துஆ புத்தகம், பிரார்த்தனைகளின் பொட்டலம். தமிழ்ல நாங்க மொழிபெயர்த்திருக்கிறோம். இது ஒரு 15-20 வருஷங்களுக்கு முன்னாலேயே மொழிபெயர்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு திடீர்னு ஏற்பட்ட ஒரு விபத்தின் காரணமாக, சிலருடைய சூழ்ச்சிகள் காரணமாக அதிகமான சகோதரர்களை நாங்கள் பிரிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. எங்களுடைய குடும்ப உறவுகளை எல்லாம் பகைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த விபத்து நடந்து இன்று 10 வருஷம் ஆகுது. அந்த 10 வருஷத்துக்கும் இந்த புத்தகம் அச்சிடப்படாத நிலையிலேயே, அந்த நேரத்திலே நிறைய பொருளாதார வசதிகள் இருந்தும் கூட இது சம்பந்தமாக சரியாக கவனம் செலுத்தப்படாத ஒரு நிலையிலே நாம் எல்லோருமே பொறுப்போக்காளர்களாக ஆகிவிட்டோம். அந்த நேரத்திலே ஒரு 50 புத்தகங்களை சகோதரர் அஸ்மின் அவர்கள் தந்தார்கள். அந்த 50 புத்தகத்தை வைத்துத்தான் முடியுமான அளவுக்கு சகோதரர்கள் புத்தகம் இல்லை என்று கேட்கின்ற போது நாங்கள் கொடுத்தோம். அஸ்மின் சாருக்கு ஞாபகம் இருக்கிறதோ தெரியாது, மறந்திருப்பார், எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை நாங்கள் முடியுமான அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் இப்ப இந்த புத்தகம் தட்டுப்பாடாகி இது புத்தகமே இல்லை என்ற அளவு வந்த உடனே நாங்க இதுக்காக முயற்சி செஞ்சோம். அல்லாஹ் எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை தந்தான். நாங்க நினைச்சு பார்க்காத ஒரு அருளை சந்தான். யார் தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ் அல்குர்ஆன்ல சொல்றான். யார் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து விஷயத்தை செய்றாங்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவன். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர்கள் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான சகல விஷயங்களையும் வளங்களையும் கொடுப்பான். அதுக்கு அந்த வசனத்தை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு உதாரணம் தான் இது. இந்த புத்தகத்தை நாங்க புத்தளம் பகுதியில் அடிக்கிறது ஒரு புத்தகத்துக்கு 500 ரூபா 600 ரூபா அப்படி கேட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து முஸ்லிம்களுடைய 1000 ரூபாய் 500 ரூபாய் முதல் கொண்டு 5000 ரூபாய் 10,000 ரூபாயிலிருந்து 50,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முஸ்லிம்கள் பங்களிப்பு செய்து ஒரு நிதியை நாங்கள் திரட்டினோம். அந்த நிதியின் காரணமாக இந்த புத்தகத்துடைய கோஸ்ட் இருக்கிற அதையும் அல்லாஹ் எங்களுக்கு அருள் செஞ்சான். அரைக்கு அரைவாசி எங்களுக்கு இந்த புத்தகத்துடைய விலை குறைஞ்சது. எனவே ஒரு புத்தகம் சாதாரணமாக வெளியாகிறது சுமார் அதனுடைய சகல செலவுகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா 250 ரூபாய் முடியுது. பைத்துல் மாலுக்காக வேண்டி இந்த புத்தகத்தை நாங்க 500 ரூபாய்க்காக நாங்க கொடுக்கிறோம். அதனுடைய வருமானம் பைத்துல் மாலுக்கு இந்த புத்தகங்களுக்காக தாவாவுக்காக செலவிடப்படும். அல்லாஹ் ஒரு அருள் செஞ்சானே, தவக்கல் வச்சு இறங்கணும் இல்லையா எல்லாரும் ஒரு ஷூராவோட. அல்லாஹ் செஞ்ச அருளை நினைச்சு பாருங்க. வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அல்லாஹ் பேசுறான். நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவான், உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய காரியங்களை நிரப்பமாக்கி வைப்பான். எல்லா கருத்தும் அதுக்கு இருக்கு. அந்த மிக முக்கியமான பிரார்த்தனைகளின் பொட்டலம் இப்போது தயாராக இருக்குது. இப்ப இளைஞர்கள்ல இருந்து நாங்க ஆரம்பிக்கணும். இது ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவைப்படும். அது குடும்ப தலைவர்கள் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. நாம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? வந்திருக்கக்கூடியவர்களில 75% 25% தான் ஒரு அளவான சுமாராக துவாக்கள் பாடம். 50% துவா பாடம் இல்லை. அந்த 25% முழுமையாக பாடம் இல்லை, அப்படித்தானே? எனவே நம்ம இளைஞர்கள்ல இருந்து இந்த பணியை ஆரம்பிச்சு இந்த மார்க்கத்துக்கு பணி செய்யணும். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களும் அந்த லிஸ்ட்டை கொண்டு வாங்க. ஒவ்வொரு வாலிபர்களும் நீங்க 500 ரூபாய் செலுத்தி இந்த புத்தகத்தை எடுங்க. இது யாருக்கு எடுக்கிறீங்க? உங்களுக்கு எடுக்கிறீங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு இல்லை. நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கணும். நானா எடுத்தா தம்பிக்கு போதுமே என்றது சரி வராது. என்று சொன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு போன் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு ஆட்களுக்கும் நானோட போன் அதை நான் சமாளிப்பேன் நீங்க போறீங்களா? நடக்காது. ஒரு போனுடைய ஆண்ட்ராய்டு போன் இல்லாத சாதாரண போனுடைய விலை எவ்வளோ? 5000 ரூபாய், அப்படித்தானே? 5000 ரூபாய். அந்த பிளாஸ்டிக் துண்டுமா இருக்கும், பட்டனை வச்சு நெசிக்கிறது, 5000 ரூபாய். இதுல பெருமதி எவ்வளோ? 500 ரூபாய். அந்த இருக்கு. இது 5000 ரூபாய் போன் இன்றைக்கு. இதுல பெருமதி
இது பெருமதி, இதை மதிச்சா தூசி, இது கணக்கே இல்லை. ரைட், இதான் நாம பாவிக்கிறோம். இந்த இருக்குது சாம்சங், ஐபோன் என்னமோலாம் இருக்குது, அப்படித்தானே? 15,000 இருந்து 25,000 முதல் கொண்டு இந்த போன் 50,000 ரூபாய், 50,000 வரை 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் போனும் யூஸ் பண்ணக்கூடிய அன்பான வாலிபர்கள் இதுல இருக்கிறீங்களா இல்லையா? ஐபோன் விலையெல்லாம் 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய். ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒவ்வொரு போன் இருக்குது. நானா போன்ல நம்ம தேவைகளை பயன்படுத்திக்கலாம், போன் எடுத்துக்கலாம், நீங்க விடுவீங்களா? இல்ல. ஆனா துவா புத்தகத்துல மட்டும் அந்த மாதிரி ஒரு கஞ்சத்தனமான சிந்தனை எனக்கும் வரக்கூடாது, உங்களுக்கும் வரக்கூடாது. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த புத்தகத்தை எடுங்க. ஒவ்வொரு வாலிபர்களும் 500 ரூபாய் கொடுத்து உமைத் மோலை அவர்களிடத்துல அந்த பணத்தை ஒப்படைக்கணும். இந்த பணத்தை பொறுப்பாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய பைத்துல் மாலுடைய உப பொருளாளர் சகோதரர் அஷ்ரப் அவங்க வரல, அவங்க வரக்கூடிய அந்த பொசிஷன்ல இல்லை. அவங்களுக்கு அந்த பணம் சேகரிக்கப்பட்டு அனுப்பப்படும். இப்ப நாங்க ஒவ்வொரு வாலிபர்களும் நான் முதல் கொண்டு நாங்க என்ன செய்வோம், ஒவ்வொரு புத்தகத்தை எங்களுக்காக எடுப்போம். அது எனக்கு உரியதுதான். அது எந்த பயணத்துல இருக்கணும், எந்த மேசையில அது இருக்கணும், என்னோடையே அது இருக்கணும். எப்படி இந்த போன் என்னோடைய இருக்குதோ அதே மாதிரி முடியுமான அளவுக்கு அது எனக்கு அருகாமையில் இருக்கணும். வேலைக்கு போன கொண்டு போக தெரியலாது, பழுதா போயிடும். அப்ப அது என்னோடய இருந்தா தான் நாங்க வீட்டு விட்டு வெளியேற போற நேரம் அந்த துவா ஓதலாம். அப்ப அது காலப்போக்கில் பாடமாகும். காலை துவா எடுத்து ஓதலாம். ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கணும். இதுல எந்த வாலிபருக்காவது 500 ரூபாய் காசு இல்லைன்னு சொன்னால், எனக்கு இந்த புத்தகம் வாங்க காசு இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன சந்திக்கலாம். ஆனா புத்தகத்தை நீங்க கொள்வனவு செஞ்சிடணும். அப்ப அதுக்கு நான் ஒரு வழி ஒன்று சொல்லுவேன். 500 ரூபாய் காசு தானே, அது சாதாரணமான ஒரு காசு. ஏன்னா 500 ரூபாயோட பெருமதியான போன்களை கிடைக்கிறது லட்சக்கணக்கான பல 1000 ரூபாய் பெருமதியான. அப்ப நாங்க வாலிபர்கள்ல இருந்து இந்த இதை ஆரம்பிச்சு வைப்போம். அல்லாவுக்காக இது வாங்கி போட்டு என்ன செய்யணும்? என்னத்துக்கு இதை வாங்க சொல்றேன்னா, இது என்னத்துக்கு? சும்மா நான் வாங்க சொல்றேன் இந்த புத்தகத்தை. என்னத்துக்கு? பாடமாக்குறதுக்குன்னா இதை படிக்கணும். நீங்க முதலாவது என்ன செய்யணும்? நீங்க உங்களுக்கு தரக்கூடிய ப்ராஜெக்ட், தரப்பட்டிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் முதலாவது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசிங்க. வாசிச்சா உங்களுக்கு இஸ்லாம் பற்றிய தெளிவு கிடைக்கும். நீங்க முகவுரையில இருந்து முன்னுரை நமதுரை எல்லாம் பாருங்க. அப்படியே வாசிச்சுட்டு போக்கல, துவாக்கள் முடிகிற இடத்துல மூலையில முக்கியமான சில ஹதீஸ்கள் போடப்படும். அதை வாசிங்க. நீங்க ஒரே நாள்ல வாசி முடிக்கலாது. ஒரு நாளைக்கு 2 பக்கம் அல்லது ஒரு 3 பக்கம் 5 பக்கம். சின்ன புத்தகம் தானே, ஒரு நாளைக்கு 5 பக்கம். ஒரே நாள்ல வாசி உங்களால முடிக்க முடியாது. 5 பக்கம் வாசிங்க. அப்ப 5 போற நேரம் அது ஞாபகம் வைக்கிறதுக்கு லேஸ். அப்ப 5 பக்கம், நான் அடுத்த நாள் 10 பக்கம் அப்படி போகும். நீங்க வாசிச்சால் உங்களுக்கு துஆக்களும் பாடமாகும் இன்ஷா அல்லாஹ். மார்க்க அறிவும் விருத்தி செய்யப்படும் இந்த புத்தகத்தின் மூலம். அப்படியான மிகச்சிறந்த ஒரு தொகுப்பு நூல். ஒரு சகோதரர் சொன்னார், அவர் இந்த மார்க்கத்திலே பல வருடங்களை கழித்த ஒரு பழைய சகோதரர், அவருடைய வாழ்விலே எத்தனையோ புத்தகங்கள் தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த மாதிரி பெருமதியான ஒரு நூலை நான் கண்டதில்லைன்னு சொன்னார். என்ன பெருமதி? இதுல மிக மிக அவசியமான துஆக்கள் ரத்தின சுருக்கமாக தொகுக்கப்பட்டிருக்குது. அதனுடைய மொழிபெயர்ப்புகள் போடப்பட்டிருக்குது. அரபு வாசிக்க முடியாதவர்களுக்கு தமிழ்ல அந்த அரபு தமிழ் என்று சொல்லுவாங்களே அதுவும் எழுதப்பட்டிருக்குது. சில வாலிபர்கள் இந்த துஆ சரிதானா என்று நீங்க செக் பண்ணி பார்க்கணுமாக இருந்தால் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல மொழிபெயர்ப்பு இருக்குது. உடனே நீங்க நம்பர், இதுல உள்ள நம்பர் அதுக்கு போய் அடிச்சீங்கன்னு சொல்லலாம். அவங்களோட ஆப்ல சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஏத்தி வச்சிருக்கீங்களா? எல்லாரும் ஆண்ட்ராய்ட் போன்ல சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஏத்தி வச்சிருக்கக்கூடிய வாலிபர்கள் கை வச்சுங்க. 1 2 3 4 5 6 மாஷா அல்லாஹ் 30 வாலிபர்கள்ல 6 பேர் ஏத்தி வச்சுக்கிறாங்க. கட்டாயம் தேவைனா ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் மீது நாம படிப்போமா? அதுல சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். அது பலகீனமான செய்திகள் வராது. மற்ற இதுகள்ல ஓமாக்கள் தான் பார்த்து சொல்லுவோம் முக்கியமான. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாம ஏத்தி வைப்போம். இதுல இதுக்கு பிறகு நாங்க ஆண்ட்ராய்டுகள்ல சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் தர்ஜமத்துல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு ஏத்தி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ். புகாரில ஒரு ஹதீஸை பார்ப்போம், முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ், தர்ஜமத்துல் குர்ஆன்ல 2 வசனம். எவ்வளவு நேரம் போகுது? ஒரு 5 நிமிஷம் போகும். அவ்வளவு தானே, பெருசா ஒதுக்க தேவையில்லையே. இதுக்காகவே நிறைய செலவழிச்சு காலங்களை நேரங்களை வீணாக்கியா இருக்கிறோம். சில நேரம் நம்மளுக்கு என்னை அறியாமல் கவலை வந்துடும். நான் 5 நிமிஷம் இதை முக்கியமான நாட்டு நடப்புகளை யூஸ் பண்றதுக்கு தானே போனேன். நான் என்ன பரமத்தியாலமா பேசுது நினைப்பு வந்த உடனே கோவம் வந்துடும். இந்த போனை நினைச்சா அப்படியே போட்டுடுது. அப்படி கோவம் வருதா? அவங்களுக்கு கோவம் வருதா? வரணும். இது பெரிய ஒரு ஃபித்னா தெரியுமா? பச்சை ஃபித்னா. நிறைய நலவுகள் இருக்குது, ஆனா ஃபித்னா
இதை யார் சரியாக கையாண்டார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள், யார் பிழையான வழியிலே செயல்படுத்தினார்களோ அவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைந்தவர்களாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நாளைய மறுமை நாளையிலே வந்து நிற்க போவார்கள். கத்தி மாதிரி, கத்தியால் என்ன செய்யலாம்? ஒருத்தனை குத்தி காயப்படுத்தவும் மேலும், காய்கறிகள் வெட்டி பழங்கள் வெட்டி மற்றவர்களுக்கு உணவு போடவும் முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சோதனை யஹூதி நஸ்ரானிகளுடைய திட்டமிட்ட சதி. எப்படி திட்டமிட்ட சதி? எங்களை சோம்பேறிகளாகவும் கோழைகளாகவும் ஆக்குவதற்காக வேண்டி குறிப்பாக அரபுகள்ல இருந்து இதை ஆரம்பிக்கணும் என்றுதான் அவன் ஒரு முயற்சி செஞ்சானோ. ஏண்டா அரபு சமூகம் இருக்குது இன்றைக்கு நாங்க பாக்குறோம், ரொம்ப கோழையா மாறிட்டாங்க, அடிச்சு நொறுக்குறான், பச்சிலம் பாலகர்கள் கொல்லப்படுகின்றார்கள், நெஞ்சு பதவதைக்கின்றது. யாராலையும் தாங்க முடியுமா? பார்த்துக்கிட்டு இருக்கிறானா இல்லையா? சுத்தி வளைச்சு உள்ள ஜோர்தான்காரன், எகிப்துக்காரன், சவுதிக்காரன், துபாய்க்காரன், குவைட்ல உள்ளவங்க பார்த்துட்டு இருக்கிறான். இப்படியானவங்க இல்ல அரபிகள். நபிகளாருடைய காலத்துக்கு முன்னாலேயே எப்பவுமே சண்டை தான், கோத்திர சண்டையும் ஃபைட்டும், வீரமிக்கவர்கள் அரபுகள். அவர்களிடத்தில் ஒரு பெருமைத்தனம் இருந்தது. நஹ்னுல் அரப், நாங்கள் அரபிகள் என்று சொல்லிக்கொண்டு அஜமிகளை மதிக்காதவர்களாக உலகத்திலே காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த சமூகத்தை தான் சஹாபா பெருமக்களாக, உயிர் தியாகிகளாக, இஸ்லாத்தை நேசிக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் பிறப்புகளை போன்று மாற்றி அமைத்தார்கள். அப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். வீரத்திலே கொஞ்சமே அவர்கள் யாருக்கும் நிகர் அற்றவர்களாக வாழ்ந்தார்கள். ஒரே சண்டையும் அடிபுடியும் வாழ்பயிற்சியும் வாழ்வெட்டுக்களும் மீட்டியால் இருந்து சண்டை பிடிப்பதும் இந்த பயிற்சி தான். இன்ன அபாக்கும் இஸ்மாயில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஈட்டி போர் வீரராக இருந்தார், ஈட்டி எறிவதிலே வல்லவராக இருந்தார், எனவே அந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட திறமசாலிகள் அரபுகள். இந்த யூதனும் கிறிஸ்தவனும் சேர்ந்து திட்டமிட்டு இவர்களை கோழைகளாகவும் சோம்பேறிகளாகவும் மாற்ற வேண்டும் என்று செய்து அதை அவர்கள் சாதித்து வைத்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இதுதான் இதனுடைய யதார்த்தம். இந்த ஹிஸ்டரி தெரியுமா? இது யார வேலை? இது யூதண்டையும் கிறிஸ்தவண்டையும் வேலை. இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? எல்லாரும் இந்த போனை பார்க்கிறதும் தூங்குறதும் சாப்பிடுறதும், செல்வம் கொளிக்கப்பட்டிருக்கின்றது, திறந்து விடப்பட்டிருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை. ஆனால் அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு திராணியற்றவர்களாக அந்த அரபுகள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களை முழுமையாக இந்த போன் என்ற இந்த போதை இது அடிமைப்படுத்தி விட்டது. எனவே அந்த அவர்களிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். எனவே போன் யூஸ் பண்ணுங்க, தேவைக்கு யூஸ் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை பகிருங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க. ஜமாஅத்துடைய முக்கியமான பயான்கள் இருக்கு, மக்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுல நண்பர்கள் இருப்பாங்க உங்களுக்கு, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, யூடியூப்ல ஷேர் பண்ணுங்க நீங்க. ஆனால் அளவோடு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அளவுக்கு மிஞ்சினால் தேனும் நஞ்சாக மாறிடும் என்று பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்படித்தானே? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. தேன், இனிமையான தேன் கூட அளவுக்கு மிஞ்சி போனா எங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும். அப்ப இந்த போன் எங்களை அளவுக்கு மிஞ்சி கட்டுப்படுத்துமாக இருந்தால் எங்களுடைய ஈமான் மரணித்து விடும், இஸ்லாம் சாகடிக்கப்படும், உள்ளங்களுக்கு சாவுமணி அடிக்கப்படும். அன்பானவர்களே, இந்த விஷயங்கள் ஆக்ரோஷமான வார்த்தைகளாக இருந்தாலும் உங்கள் மனதிலே ஊடுருவி இருந்தால் அது நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ஸ்பீச் எனக்கு கேட்க கிடைச்சது, நல்லா இருந்ததுன்னு சொல்லி நாங்க கடந்து போக கூடாது. உள்ளங்களிலே தக்க வைப்பதுதான் இன்றைக்கு நீங்க வந்தவிட மிக முக்கியமான வெற்றி. இந்த போன் சம்பந்தமாக நன்றாக நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. மிக மோசமான ஒரு எதிர்வினை இது ஆற்றும், அல்லாஹ் நாடியவர்கள் பக்குவமாக யூஸ் பண்ணக்கூடியவர்களை தவிர. எனவே அன்பான சகோதரர்களே, அப்ப அந்த துஆ புத்தகம் சம்பந்தமாக நீங்க வந்திருக்கக்கூடிய வாலிபர்கள், உங்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன், வந்து நீங்க எடுத்துட்டு போங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு ஹுமைத் மோலையோட கையில இதை நீங்க இதுக்குரிய பிரைஸ் வெறும் 500 ரூபா தானே, அதை நீங்க ஒப்படைச்சு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் எடுத்து முக்கியமா. முதலாவது ஏ சாலிஹின், நீங்க வாங்க. இந்த புத்தகத்தோட இது வந்து ஃப்ரீயா தரப்படுது. இது ஜமாத் முஸ்லிமுடைய கொள்கையை நீங்க படிச்சு உங்களோட அறிவை வளர்க்கிறது. இரண்டாவது ஆர் ஜுஹைத், இந்த புத்தகம் அது மேலதிகமா ஃப்ரீயா தரப்படுது, சின்ன புத்தகம். விஷயங்கள் பேச இருக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்துல நாங்க அது சம்பந்தமாக பேசுவோம், சரியா?
இதுக்கு பிறகு இன்னும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதுல ஷேக் அவங்க சொன்ன மாதிரி இப்ப பேசப்பட்ட பயான்கள்ல இருந்து முக்கியமாக 3 கேள்விகள் தொகுக்கப்படும். அதுல 1, 2, 3 பரிசுகள் வழங்கப்படும். அதுல பதில் சொல்லக்கூடியவங்களுக்கு சபையில எழுப்பி பதில் சொல்லணும் சொன்னா அவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அது இல்லாம இன்னும் சுவாரஸ்யமான சில போட்டி நிகழ்ச்சிகளும் இருக்குது. முடிச்சு கொள்வோம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.